நண்பனின் துரோகம்தான் மனதை அதிகமாக காயப்படுத்தும். ஏனெனில் எதிரி காயப்படுத்துவான் என்று நமக்கே தெரியும். அதற்காக மனதளவில் நாமே தயார் நிலையில் இருப்போம். ஆனால் நண்பன் காயப்படுத்தினால் அது எதிர்பாராத புயல். நீ கேட்கிறாய், அவன் மன்னிப்புக்குரியவரா கிருஷ்ணா? மன்னிப்பு என்பது அவனுக்கு அல்ல, உன் மன அமைதிக்காக. அவன் செய்ததை நீ மறக்க வேண்டியதில்லை. ஆனால் அதனால் உன் உள்ளம் நொந்தே இருக்க வேண்டியதில்லை. நீ மன்னிக்கும்போது நீ அவனை மீண்டும் நம்ப வேண்டும் என்பதில்லை. ஆனால் உன்னுள் வெறுப்பு வேரூன்றக்கூடாது. மனிதர்கள் தவறு செய்கிறார்கள். ஆனால் நீ மன்னிக்கும்போது நீ அந்த தவறை உன்னுள் நிறுத்தாமல் தெய்வத்துக்கு ஒப்படைக்கிறாய். நண்பனை மன்னிப்பது கடந்ததை மாற்றாது, ஆனால் உன் உள்ளத்தை இலகுவாக்கும். மன்னிப்பு என்பது மறப்பல்ல, அது வேதனையை அன்பாக மாற்றும் தெய்வீக வழி.